கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்ககிட்ட பாசமாகவே இருக்க மாட்டேங்கிறாரு, எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு, எப்போ பாரு எங்களுக்குள்ளே சண்டை வருது, வெறுப்பு வருது, வீட்டில் நிம்மதியே இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நிறையவே காலம் மாறிச்சு பார்த்தீங்களா, நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குங்க. இது வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தாங்க, நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க, நல்ல வெத்தலையாக கிழியாத வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு குங்குமத்தில் கொஞ்சமாக பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணி, சுத்தமான தண்ணி சேர்த்து நல்லா குழச்சிட்டு இதை மாதிரி குச்சி வச்சு அந்த வெத்தலையில் ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதை செய்யும் போது உங்கள் இஷ்ட தெய்வம் அப்படி இல்லை உங்கள் குலதெய்வம் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை வேண்டிக்கங்க. இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பிரச்சனை பண்ணுறாரு, இந்த பிரச்சனை வரக்கூடாது, எங்ககிட்ட பாசமாக இருக்கணும், எங்களை மதிக்கணும், எங்கள் கூட நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தான் வேண்டிக்கிட்டே நீங்கள் இந்த ஸ்வஸ்திக்கை வரீங்க. வரைஞ்சதுக்கப்புறமா அந்த வெத்தலைக்கு கீழே வந்து உங்கள் வீட்டுக்காரோட ஃபஸ்ட்டு லெட்டர்ஸுங்க. நீங்கள் தமிழ்லேயும் எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதுனா போதும், சின்னதாக எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் செய்யலாம். இது செய்யும்போது உங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது செய்யும்போது ஏன் செய்கிற எதுக்கு செய்கிறேன்னு தேவையில்லாமல் பிரச்சனை வரும் பார்த்தீங்களா. அதனால் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து, நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் எந்த நேரத்தில் ஒன்றாலும் செய்யலாம், ஆனால் நல்ல நேரமாக பார்த்து செய்யுங்க. 5 அரிசி இல்லை 7 அரிசி வச்சுக்கோங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை அரிசி, புழுங்கலரிசி, பாஸ்மதி அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அரிசியை வச்சுட்டு நல்லா மடித்து அந்த வெத்தலையை உங்கள் கையில் வச்சுங்க. வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் உங்கள் தெய்வத்தை நினச்சி வேண்டிக்கங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், எங்கள் வீட்டுக்கார் திருந்திடணும், மாறிடணும், எங்ககிட்ட பாசமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் மனசார வேண்டிக்கிட்டு அந்த வெத்தலையை எடுத்து உங்கள் இதயம் பக்கத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா பள்ளம் தோண்டி கூட மறைச்சி வச்சுடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும், உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட திருந்தி வாழ்வார்.